மார்கழி மாதம் நல்லா இருக்கு. குளு 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 குளுன்னு என்ன ட்ரெஸ் எல்லாம் புதுசாக எடுத்துருக்க? ஆமாம், இன்னுமே நாங்கள் இல்லை. 15,000 ரூபா இல்லை, காசு சும்மா வாங்குறான். ஆமாம் ஆமாம், அதுக்கெல்லாம் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு இது பண்ணி உழைப்பு சும்மா காசை கொடுப்பாங்க. அது சரி, வாங்க நாடகத்து வாங்க, சும்மா வாங்க, நான் கீழே எடுக்க அழிட்டு போங்க அப்படின்னு. அப்படி எப்படி கொடுப்பாங்க? எல்லாமே முயற்சி தான். உழைப்பு, முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இயலாமை. தெரியலை, அதுக்கடுத்து அதனால தான் நிற்கிறேன். தெரிஞ்சாதான் பேசியிருப்பேன். ஆனால் குளிருக்கு பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிச்சா கடையில் பொம்பளை பிள்ளையும் காணா, அவன் மாப்பிள்ளை மருதமணியையும் காணா. ஏன் என்ன சொல்கிற? ஆளையும் காணா, பேரையும் காணா. என்ன நடக்குது ஏது நடக்குன்னே தெரியலை. ஓஹோ, அதனால் ஏதோ ரைட்டு, எது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம உழைப்ப நம்ம வாட்டில் பார்ப்போம். வந்தால் வரவில் வச்சுக்கிடுவோம், இல்லைன்னா ஹாய் 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 பழுத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹாய் காய் காயின்ண்டே இருக்க. ஹாய் லூசு முண்டையா இருப்பா அவளை. நம்ம சௌரியத்துக்கு புதுத்த பேச வேண்டியது. ஊம்பையா? காலையில உம்ப ஓ வேலையை முடிச்சுட்டு செய்வோம்ங்கிற. சூப்பர், செய்யும் தொழிலே தெய்வம். ஆனா நல்ல உள்ளே இருக்கா, கடைசியில் வாயில கொண்டே வச்சுட்டாங்க. அந்த இறைவனுக்கு கூட கண்ணு இல்லையடா. நல்ல மாப்பிள்ளே, நானும் எப்படி புள்ள வாருடே ஆத்தி, ஒன்று ஒன்று அப்படி இருக்குடா. எல்லாமே படந்த முகம், படம் காலு கை எல்லாமே அது காலாளி மாலை அதுக்கு இருக்கும். ஊருக்காரனுக்கு அப்புறம் நாடா சட்டே லூஸா இருப்பாங்க போல. அது கேவலம் சிரிக்கி, அது எருவட்ட சிரிக்கி சிரிச்சுக்கிட்டே அப்பதான் புரியாது. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து கட்டி பிடிக்கிற ஒரு நோக்கத்துக்கு நீ எல்லாம் மனுஷனா? வாய பாரு, கிளியா ஜட்டி வாய் மாதிரி. மூஞ்சி என்ன கட்டி தானே பிடிச்சேன்? கட்டி பிடிச்ச கட்டியே பிடிச்சேன். உனக்கு தான் பேசாத, வாய மூடு. இந்த மிரட் என்னடா ரொம்ப பேசுற? நான் வச்ச ஆளுதான் நீ. ஓன் ஜௌரியத்துக்கு நீ பேச. நான் வாய் பேச தெரியாம நினைச்ச ஓன் ஜௌரியத்துக்கு நீ என்ன வேணா பேசுற? ஊமை பிள்ளையா இருக்கு. என்னது என்னது ஊமை பிள்ளையா இருக்கு? இழுத்து வச்சு நறுக்க முடியும் பாத்துக்க. நானா ரோசமான பொம்பளை. என்ன பெரிய நீ ரோசமான பொம்பளை? கோவம் வந்துச்சுன்னா நானும் தான் பெரிய ரோசக்காரன். நீ என்ன பண்ண? எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்க. ஓடி போற முடியாது. ஒகரை போற முடியாது. போய் அம்மா உள்ள. ஏய் அம்மா போட்டேன்னு வச்சுக்க. என்ன போட்டாங்கற? என்ன என்னடா டான்ஸா ரெவடி சிரிக்கியாடா? என்னடா என்ன சொல்ற? என்னடா ஏய் இந்த மாதிரி ஏய் போட்டனா கிட்டன அல்லந்தால வேற ஆட்டா வச்சுக்க. செய்ய வரியா ஜெயப்பிரியா? ஜெயப்பிரியா இந்த பேர் வச்சதும் போதும். அது வேற கமாண்ட்ல புள்ள எல்லாரும் அத தான் செய்ய வரியா. என் பேர் எனக்கே மறந்து போச்சு. எங்க மச்சான் வந்துகிட்டு இருக்கா. அவன் மச்சான் என்ன கோபம் முடிச்சிருக்கா? நான் உனக்கே பயப்பட மாட்டேன், உன் மச்சானுக்கு பயப்படறேனா? இதை விட அது லூசா இருக்கும் போது. டேய் நீ வர்றதுலாம் பெரிய விஷயம் இல்ல. நீ போட்டுக்கிறது ரஜினிகாந்த் வேஷமா இல்ல எம்ஜிஆர் வேஷமா? யாருக்கு தெரியும்? யாருக்கு? எனக்கே தெரியல, உனக்கே தெரியாதா? சூட் சூட் சூட். ஓ டைரக்டர். அவன் என்ன சூத்துங்கறான்? என்ன சூத்து அத என்னன்னு என்னன்னு அந்தாலும் தெரியல. எனக்கு ஒரு மயிரும் தெரியாம தான் நிக்கிறேன். என்னையா சொல்லி தொலைறீங்க? நான் தான் ரஜினிகாந்த், விஜயகாந்த், கமல், சூப்பர் ஸ்டார் எல்லாத்துக்கும் என்ன குண்டி வலி விட்டேன். எல்லாத்துக்கும் நான் தான். ஓஹோ பெரிய டைரக்டர். டைரக்டர். ஓகே ஓகே ஓகே.
நீங்க வர்றீங்களா? சார் உங்கள மாதிரி ஆளதான் நான் ரொம்ப நல்லா பார்க்கணும் ஆசைப்பட்டேன். நீங்க வர்றீங்களா? இது வரைக்கும் எந்த டைரக்டரா கையில பூ சுத்தி இருக்கேன். இது வரைக்கும் எத்தனை பேர் நீங்க போட்டிருக்கீங்க? ஐயோ உன்னோட சேர்த்து 9 பேர் போடணும். என்னையோட சேர்த்தா? இல்ல அவர் ஷூட்டிங்ல படத்து. சார் எனக்கு எதுவும் இந்த படத்துல சீன் இருக்கா? நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அங்க வாங்க. போய் லூசு பையல. வர வாய்ப்பை எடுத்து போடுங்க. பெண்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கீங்க. ஐயா ஜூஸ் சாப்பிடுறீங்களா? மோர் வேணுமா பால் வேணுமா? ஐயோ பால் இருக்கும், பழம் இருக்கும். எங்க இருக்கும்? உள்ள இருக்கும். முக்கும் இல்லடா இருக்கும். பால் தரீங்களா? ஐயா எனக்கு ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். இந்த கோட் தச்சாதா அருவா வச்சு நறுக்குனதா? யாருக்கு தெரியும்? பின்னாடி எடுத்து மாட்டிட்டு விட்டேன். பின்னாடி கிடந்துச்சா? அது என்ன பேர்லாம் வித்தியாசமா இருக்கு. மருதமணி பயலுகாட எழுதிருக்கு பேண்ட்ல. அதான் மருதமணி பயலுகாடா டைரக்ட். அதான் சார். அந்த பக்கம் என்னது? இந்த போட்டு இது எரியுது. எடுத்துடுறாதா? அவர் அதான் சொன்னார்ல பெரிய டைரக்டர்னு. ஏய் சாக்கு அடிச்சுறாதா? மேடம் ஒரு ஷாட்டுக்கு வர்றீங்களா? நீங்க ரெடியா தான் இருக்கீங்க. ஏன் நீங்க ஷாட்னா எந்த ஷாட்டுக்கு கூப்பிடுறீங்க? ஒரு ஷாட்டுக்கு 10 கோடி கேளு. ஐயோ சார் ஒரு 10 கோடி கொடுத்துட்டு நான் தெரு கோடிக்கு போவா? ஏன் அந்த அளவுக்கு என்ன ஒருத்தம் இல்ல. கேளு தொலையா. இருடி லூசு முண்டை. இல்ல படத்தின் பேரே அதுதான். என்ன சார் படத்து பேர் என்ன சார்? நீங்க இங்கிட்டு வாங்க. ஆம்பளை பேசுனா எனக்கு பேச்ச வராது. சரி மச்சான் இவரையும் நான் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொன்னா என்ன அடுத்து சொல்ல மாட்டேன். சார் ஷூட்டிங்ல நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஏதாவது 2 வசனம் மட்டும் நீ பேச சொல்லுங்களே. நான் சூப்பரா வசனம்லாம் பேசுவேன். வசனம் பேசுவீங்களா? ஹாய் ஹவ் ஆர் யூ? இப்பதான் போயிட்டு வந்தேன். ஹாய் போயிட்டு வந்துட்டியா? அதான் முட்டை கோஷ் வாட வருதோடா. ஹோட்டல் வச்சுக்க மோரே பர் மோரேக்கு இருக்கு பேல. ஓ வசனம் பேச தெரியுமா? ஏதாவது 2 வசனம் சொல்லி கொடுங்களே. ஏதாவது 2 வசனம் சொல்லி கொடுங்களே. வசனம் 2 அம்மா உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க சார் கிட்ட. சார் என் பேர் வந்து ஜெயப்பிரியா சார். ஐயோ தெனப்பிரியா. சார் நீங்க என்ன சார் பேர்? என்ன பேர் சொன்னாரு கேட்டு இல்ல சார் ஜெயப்பிரியா. செய்ய வர்றியா? யாரையா என்ன பேர்? இல்ல நீங்க செய்ய வரியா வந்தாலும் கேக்குற நாடகத்தை உலப்புரியான்னு. ஏய் இது ஐயா நான் போயிட்டு வரேன். இன்னொரு என்னடா பறந்து வரேன். என்னையா கேட்ட உன்னைய கண்டோன்னா அரண்டு ஓடுறேன். அந்த ஆளு யார டைரக்டர் சொல்றாரு ஏதோ ஷூட்டிங் விஷயமா வந்திருக்காரு. நான் நினைச்சா இவருக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? எதுவும் பண்ணிருப்பாரோ? இல்ல அவங்க நேரம் அண்ணன் தம்பில. யார சொல்ற? அந்த அண்ணன் ஒரு மண்டையில இது வெட்டி இருக்காரு, வரப்பு வெட்டி இருக்காரு. மண்டையில வரப்பு வெட்டி இருக்காரு. அடி மூச்சு இருக்கு. இது வெட்டி இருக்காரு. என்னது? எனக்கு வேண்டாம், நீங்களே குடிங்க. சார் வாங்க சார் வந்துட்டாரு பேசாம. சார் டிசிப்ளின் ஒழுக்கமாறு. பெண்ணே டிசிப்ளின். ஆமா சார் டிசிப்ளினா இருக்கணும். சார் டிசிப்ளின் சார். நீங்க உங்களுக்கு பணம் எவ்வளவு? ஒரு சின்ன கண்டிஷன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா ஷூட்டிங்ல என்ன சொன்னாலும் கேக்குறீங்களா? என்ன சொன்னாலும் அப்படியா? சரி சார் சொல்லுமா. அவனே கட்டி பிடிக்கிறீங்க? இல்லம்மா நாங்க சும்மா இருக்க நேரம் கட்டி பிடிச்சிக்கிறது. கட்டி பிடிச்சாதான் எங்களுக்கு பேச்சு வரும். என்னடா நடக்குது? என்னடா டைரக்டர்ங்கிற கடைசில இப்படியா? சார் உள்ள ஒண்ணும் போடலையா? இல்ல அவர் போடத்தாம வந்திருக்காரு. ஐயோ ஏன் என்ன இப்படி குழப்பறீங்க? சார் நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஆனா ஒரு கண்டிஷன். ஹீரோ யாரு? ஒருவேளை சூப்பர் ஸ்டாரை போடலாமா? இல்ல சூப்பர் ஸ்டார்லாம் இந்த படத்துக்கு ஒத்துவராது. ஒருவேளை வேற யாராவது உங்களுக்கு யார தோணுதோ நீங்க சொல்றவங்களா போடுவோம். அஜித் குமார் சாரை போடுவோமா? ஐயோ நோ அஜித் குமார் படம். அஜித் குமார்லாம் எனக்குள்ள இருக்காரு, பக்கத்துல இருக்காரு, சென்னையில இருந்து வந்துருவாரு. ஏதாவது வெளிநாட்டுல இருந்து ஒருவேளை மம்பட்டியை போடுவோமா? கன பெருசா இருக்கும். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க நைஸா போடலாம் தானே? மம்பட்டி நீங்க ஒரு நோக்கமா தான். மார்கழி மாசம் மாடு காலைக்கு தெரியுது சார். அவர் மலையாள படத்துல எல்லாம் நல்லா பண்ணுவாரு. மலையாள படம் தமிழ் படம் பிரிச்சு போடுவோம் நாங்க. ஆமா தமிழ் படத்துல யார் ஹீரோ யாரும் சொல்லவே இல்லையே நீங்க. இவர்தான் ஹீரோ. யார் இவர் ஹீரோவா? முட்டை போண்டா மாதிரி இருக்காரு. இங்க வாங்க மேடம். நான் தான் ஹீரோ. என் பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? சுனில் குமார். உங்களுக்கு மொட்டனாக்கா? உங்க பேரு சுனிதா. எஸ் இல்ல உன் பேரை மாத்தாச்சு. சுனிதா தாவ எடுத்துட்டு என்னதான் சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரணும் முண்டைக்கு தெரியும். சுமிதா. ஆமா உங்க பேர் என்ன சொல்லுங்க? இல்ல
இல்ல நான் சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னையும் குழப்பறீங்க. நீங்க சொல்லுங்க உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் வந்து சுனிதா பேகம். காலைல தாரேன் என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க? காலைல தாரேன் சார். காலைல ரெண்டு பேரும் போட்டு போட்டுருக்கீங்க. அது நான் அவர் டைரக்டர், நான் ஹீரோ இல்ல. ரெண்டு பேரும் பார்த்தா பிராடு கலவர மாதிரி. அம்மா பிராடு கால இல்ல, நான் போடுறாங்க கிடந்து. இது வர எனக்கு சந்தேகமா இருக்கு, நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எங்க ஒரு வசனம் பேசுங்க, ஹீரோன்னு சொன்னீங்களே ஒரு வசனம் பேசுங்க. ஓ இங்கிலீஷ்லாம் நிறைய படிச்சிருப்பாரு. நீங்க இங்கிலீஷ் பேசுங்க. நீங்க ஏன் பிரம்ம பிடிச்ச மாதிரியே நிக்கிறீங்க? அவருக்கு ஒண்ணும் மைண்ட் வேலை செய்யல. நான் என்ன சீன் பண்ணுவோம்னு இல்லம்மா, படம் சீன் என்ன செய்வோம்னு தெரியல. பரவாயில்ல, சீரியல் தான் தொங்க விட்டாங்க. மைசூர்காரர்கள் ரொம்ப நன்றியா. ஏன் அந்த கூந்தலுக்கு நாடகத்தை வச்சீங்க? பேசாம வீட்டுல வாய் டைப் பண்ணி ஒரே தான் பேசாட தீவு கொண்டாடன்னு. எனக்கு மின்னுக்கு ஆளுகள் என்ன பேச்சே வராத. இந்த டைரக்டருக்கு அப்படி ரெண்டு வார்த்தை சொல்லுங்க சார். திஸ் இஸ் என்ன டைரக்டர்ன்றாரு அதிலே நிக்கிறாரு, அடுத்த வார்த்தை வர மாட்டேங்குது. என்ன சொல்ல போறா சொல்லு. இங்கிட்ட ஆள் இல்ல இங்கிட்ட ஆளக்கானாம நான் இடத்தை சொல்ல போறேன். என்ன சார் வித்தியாசமா கிராமத்துல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு? அம்மா அவரு லண்டன்ல வந்து இருக்காரு. அந்த படத்துல அப்படிலாம் அழுகணும். அழுக இருப்பான்னு நினைச்சனே, அழுக ஒருத்த கூட இல்லையே. அதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? ஏன் குஞ்ச போடு நாடா கொட்டாயி ஒப்பாரி வைக்காம என்ன ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருக்கீங்க? அப்படி கத்தாரி காயங்களுக்கு அப்படி கைலாதோ உங்களுக்கு. என்ன இங்கிலீஷ்ல பேச சொன்னா இவர் ஏதோ ஒரு பொம்பளை அடிச்சிருச்ச மாதிரி கேட்டுட்டாங்க. ஆளு இருக்காங்களா? இருக்கா இப்பதான் வந்துகிட்டு இருக்கா. இதே நம்ம தம்பி வந்துட்டு இருக்கா. நாய் வரேன். நாயா? ஆமா. செய்ய வரியா நீங்க? செய்யப்பிரியா இப்படியே சொல்லாதீங்க, சங்கூச்சமா இருக்கு. சங்கூச்சமா சொல்லாதீங்க. நீங்க என்ன உங்க பிரச்சனை? டைரக்ட் என்ன சொல்ற அத கேளுமா. சார் இவரை நான் என்ன பண்ணணும்? அவரை தூக்கிட்டு மிதிக்கணும் சார். வேற இவரை தூக்குறது கஷ்டம் சார். வேற ஏதாவது சொல்லுங்க. வேணா ஒண்ணு செய்யுமா? இவர் கீழே படுத்துக்கு வர நான் நசிக்கிறேன். நீங்க சார் நான் படுத்துக்கிறேன். இந்த பிள்ளை என்ன போட்டு மேல நான் அந்த ஆட்டத்துக்கு வரல, நான் வீட்டுக்கு போறேன். ஏமா இங்க வா. என்னாலும் உன்னை நான் தூக்காத மாதிரி நான் செய்யற மாதிரி ஏதாவது சீன். அப்ப வாங்க ஜெயிக்க வாங்க. என்ன ஏய் டவுசர் கேச்சு தோடா வந்து. ஆமாடா. வாங்க வாங்க. அப்படிதான் இந்த சீனுக்கு அதானே புரியுற மாதிரி ஈஸியா சொல்லி கொடுங்க சார். இந்த சீன் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம காரைக்குடி செகண்ட் ஹோட்டல்ல தான் போய் தங்குறோம். ஏன் அங்க போய் நம்ம தங்கணும்? அங்கதான் ரூம் ஃப்ரீயா போட்டு கொடுப்பாரு மண்ணல்ல. ஏய் ஏங்க அவர் பேரை கெடுத்து நாடா பாக்க வந்த குறைக்காடா. இதுக்கு எனக்கு எந்த சதி இல்ல. ஹோட்டல் வருது நம்ம ஹோட்டலு ஒரு வரேன். அந்த ஹோட்டல் மொத எங்க இருக்கு? காரைக்குடியில பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. பஸ் ஸ்டாண்ட்ல வேணா நாளைக்கு வா போவோம். என்ன எங்கடா கூப்பிடுற? எல்லா விஷயம் ஏசி எல்லாமே இருக்கு. சாப்பாடு வாங்கி கொடுத்துரு. எதுக்கு கூப்பிட? அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாரு. சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாரு. ஐயோ நீ பொறுப்புல, நாங்க பொறுப்பு எடுத்துக்கிறோம். ஆதார் கார்டு நான் வச்சிருக்கேன். ஆதார் கார்டு நீ வச்சிருந்தா எனக்கு என்னடா? ஆதார் கார்டு கேட்பாரு. எங்க வீட்ல தெரிஞ்சா அடிப்பாங்க. இவர் இருந்து ஆதார் கார்டு கொடுக்க தேவையில்லை. மேனேஜர் இருப்பாங்க, அப்ப ஆதார் கார்டு கேட்பாங்க. யாராவது ஒருத்தர் வச்சுக்குருவான். எதுக்கு ஆதார் கார்டு தேவை? அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் போல அடால்ஸ் கேட்க மாட்டாளா? நம்ம ரெண்டு பேருமா? நீயும் அந்த ஆளு தானே போறீங்க? நம்ம மூணு பேரும் தானே போறோம். நம்ம மூணு பேரும் எதுக்கு போறோம்? இவனை டீ பலர் வாங்க. படத்துக்கு பேர் என்ன? குத்துராணி சொருகுராசா. ஏய் சூப்பர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏய் சார கும்புறி நூத்தி கேக்கு. சரி சார். குத்துராணி சார். சார் போய்டா. உட்காரு சார். சார் உட்காரு சார். என்ன கீழ உட்கார்ந்திருக்காரு? ஐயோ குத்துராண்டி சொருராண்டி உட்கார்ந்தவள எந்திரிக்க மாட்டேங்கறா. சேர தொடுடா. சார் ஏன் யோசிச்சிட்டே சார் இருக்கீங்க? உட்காரு சார். படக்கு படுக்கு புடுக்குன்னு பேசி புடுங்க. வெடுக்குன்னு பேசினா புடுக்குன்னு பேச முடியாது. அது ஒரு மாதிரியா பேசுறியா? உட்கார்ந்து பேசுங்க சார். இங்க ஐய ஆள தள்ளி விட்ட. ஆமா சாருக்கு ஜூஸ் வேணுமா? ஜூஸ் நீங்க தூசு ஓடி போ. அந்த மூளையில எடுத்து வச்சிருக்க, போய் எடுத்துட்டு வா. மூளையில மூத்திரம்ல வெஞ்சிருக்கு. ஏய் கிறுக்கு பாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. உட்கார்ந்து இது மூத்திரம் பிடிக்குமா? இல்லம்மா அவர் ஏற்கனவே மாட்டு பண்ணையில வேலை ஆத்தவரு. அதுலயும் டேரக்டர்ல டாக்டரா? அம்மா டைரக்ட் தான்மா அவரு. ஹலோ அதுலயும் ஓமுத்திரம்னா ரொம்ப பிடிக்கும். ஓமத்திரமா? ஓமுத்திரம் இந்த வயிற்றுவலி சாப்பிடுவாங்க. எங்கே நம்ம ஊருக்காக வருகின்ற லூசு பையலே, நான் சொல்றேன் கொண்டா முத. நீ மேனஸே இல்லாம நீ பேசி. சரி, கோச்சிக்கிறாய். நீ ஒரு மனுஷனா? கோச்சிக்கிறாய். வாயை மூடி தள்ள முத. தேவ நம்ம பேசிட்டே இருக்க. இங்கே நம்ம கிராமத்திற்கு வருகை அடி தந்து லூசு முண்டா மாலை அத்துட்டாடா.
சரி விடு, நம்ம சார் தான் ஒன்றும் கோச்சுக்க மாட்டாரு. இங்கே நமது கிராமத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்க பேர் என்ன? உங்களுக்கு சார் நீங்க டைரக்டரா வேறப்பா என்னன்னு சொல்லுங்க முத. வேற குஞ்சுமணி குஞ்சுமணி அவர்களுக்கு குஞ்சுமணி பயிரோட வாசிக்கும் சூர்யா சார்பாகவும், வெட்டிகார் சார்பாகவும், மிருதங்கார் சார்பாகவும், தாளகார் சார்பாகவும், அந்த கொப்பளிகார் சார்பாகவும். நீங்க நல்லா ஊம் போடுறீங்க சார். அவங்க ஊப்பறல ஃபேமஸ் சார். வீடியோ எடுக்கும் 1 2 3 பேர் சார். அப்படியே பொன்னாரா இருக்கு போல வசனம் பேசிட்டீங்க, டான்ஸ் ஆடிட்டீங்க. மைசெட்ட போட்டுருக்கும் செந்தில் குமரன் அவர் சார்பாகவும் இங்கே வருகை தந்திருக்கும் டைரக்டர். லூசு முண்டா. எப்ப மாற விடுவா டைரக்டருக்கு? நாலு தான் இருக்கு. சாருக்கு சோடா கொடுமா. சாருக்கு சோடா. நான் டப்பால கேட்டேன், நீ எதுக்கு செம்பு எடுத்துட்டு வர? இல்ல செம்பு கழுவி இருக்குல்ல சார், சாப்பிடுங்க. அப்பா உள்ள இருக்கு சார். ஏன் மூஞ்சிய பார்த்தே குடிக்க? இல்ல இல்ல அவரு பால் குடிச்சே இதாயிருச்சு. ஐயோ டைரக்டர் அவரு லண்டன் டைரக்டர்ல பேப்பரியாவுக்கு கொண்டே திரண்டு இருந்தா. கொண்டைய பத்தி பேசாதீங்க, எனக்கு ரோசம் வந்துரும். கொண்டே பத்தி சார் ஏன் நான் கொண்டைய பேசுறேன், அப்புறம் மண்டையில அடிச்சுக்கிறாரு. அம்மா கொண்டையில அடிப்பாரு, மண்டையில அடிப்பாரு. அப்புறம் 3 வருஷம் நாடகம் அடிக்கிறேன். கொண்டே பத்தி தான் சார் 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 அமைதியா இருக்கு. தத்த இருக்கு. இப்ப இருங்க. நான் என்னமோ ஏதோ குடிக்க சொன்ன மாதிரி பேசுறீங்க. இல்ல கொண்டே மட்டும் காமிக்கிறேன். என்னைக்காவது ஒத்த நாள் அம்மா அவர் என்ன சொல்றாருன்னா கொண்டைய மட்டும் காமிக்கிறிய, எனக்கா ஒரு நாளாவது அவர் கேட்கிறாருமா, உன் மனசு புண்படாம பேசுவியான்னு கேட்கிறார். நீ எத்தனை வருஷம் என் கூட நாடகம் ஆடுற? இருங்க எத்தனை வருஷம் ஆடுற? உண்மையை சொல்லு. தெரியல எனக்கு. உண்மையை சொல்ல, ஒரு குத்து மதிப்பா சொல்லு. இப்போ வந்ததுலேருந்து ஏற்பாடுல வந்ததுலேருந்து என் கூட ஆடுற. நீங்க 2வது வருஷம் முடிஞ்சு இது 3வது வருஷம் அடி எடுத்து வைக்கிறீங்க. ஆமா. இத்தனை வருஷம் ஆண்டவனுக்கு இம்மி அளவு கூட காட்டல, உங்களுக்கு காட்ட போறேன். அது இடையில காமிச்சிருப்பீங்க. அவருக்கு காமிக்கல, எனக்கு ஒத்த நாளா ஒத்த நாள். சரி அழுகாத கிடைக்கும். லூசு முண்டா சாமான் எஜமாயா தொண்டை கட்டிருக்காதனால அப்படி கேக்குறியா? தம்பி முதல்ல நீ பெல்ட்டை போட்டு அப்போ என்ன எங்க இருக்கு? திடீர்னு லைட் எரியுது, திடீர்னு ஆஃப் ஆகுது. என்னடா மருதமணி உண்மை சொல்லுடா. இது எதுல கனெக்ஷன் கொடுத்திருக்கு? இதுல குஞ்சு லைன் சார். அந்த லைன் எங்க எடுத்துறோம் சொல்லி காமிங்க, கையை விட்டு பாக்க சொல்லுங்க. உனக்கு லைன் கொடுக்கவா? ஒருவேளை எர்த் அடிச்சிச்சுனா என்ன பண்ணுவீங்க? உனக்கு லைன் கொடுக்கவா? எனக்கு கொடுக்க வேணாம். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு லைட் போட்டுருக்காங்க. அண்ணா லைன் கொடுத்தா உங்களுக்கு லைன் கொடுத்தா அப்படியே பெருசா எரியும் இல்லம்மா. அவர் டூம் லைட். ஐயா முதல்ல பெல்ட்டை போடு, இல்லைன்னா பேண்டை கழட்டிட்டு வா. ஐயா பெல்ட் இருந்தா போட்டு வந்திருக்க மாட்டேன். சரி பேசிட்டே இருக்காம இதை வாங்கி முடக்கு குடிங்க. பேச்சை கேட்டதுனாலதான் அவர் பெல்ட் அங்கே ஓட்டு போட்டு பெல்ட் கொடுத்திருந்தா குடிக்க முடியுமா முடியாதா? நீங்க கொடுக்கும் போது ஐயோ மடக்கு குடிங்க. தண்ணிய குடிங்க, நீங்க பாலை குடிச்சிருவீங்க போல. நீங்க கொடுக்கும் போது குடிங்க. என்ன வாயில போனா கீழே வருது? இல்லம்மா இது மாதிரி இறங்குமான்னு பாக்குறாரு. ஒழுகுனாத்தே என்னமே சுகமா இருக்கும். குளுகுளுப்பு தண்ணி ஒழுகுதா? நீங்க டைரக்டர் மாதிரி தெரியல. சார் நீங்க டைரக்டர் மாதிரியே தெரியல. இந்த மாடு காலைக்கு வந்திருக்கு போல. ஒழுங்கா உண்மையை சொல்லு. லண்டன் டைரக்டர் மயில் டைரக்டர் நீ எதுக்கு வந்த? புதுக்கோட்டை என்ன குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க? தொழில் விஷயமா பேசிக்கலாம். சாட்டுக்கு என்ன அடின்னு கேட்டு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல பழைய கார்த்தி வெயிட்டா கேளு. அந்த விலையே 1500 ரூபா வரும். நான் பழைய இரும்பு பிறகு போட்டதே 1500 ரூபாய் கூட போடல. பார்த்து கூட்டணுங்க. மார்கழி மாசம் 500 ரூபாய் குறைச்சு. மேசாட்டுக்கு கேளு கூட சார். மேசாட்டுக்கு 3 கோடி, கீழ்சாட்டுக்கு 10 கோடி. நடு சாட்டுக்கு வந்து 20 கோடி. மேசாட்டுக்கு 3 கோடி. நியாயமா கேளுங்கய்யா. ஐயா கீழ்சாட்டுக்கு 2.5 கோடி. ஐயா இருங்க ஒரு நியாயமா. நானு சரி நீங்க எவ்வளவு தர்றீங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணு வேணாம். எங்க அப்பையன் ஒரு 20 சென்ட் எனக்கு ஒதுக்கி விட்டுருக்காரு. 20 சென்ட் இடத்துல நீங்க போடலாம்னு. இடம்ல வயக்காடு, அதுதான் நஞ்ச. அந்த நஞ்சைய கூட வித்துட்டு வந்து இந்த புஞ்சைக்குள்ள போட்டு ஒன்றும் பேச. நீங்க புஞ்ச நோக்கத்துல வந்திருக்கிய.
நீங்க ரூமை காலி பண்ணிட்டீங்களா? அது யாரு ஒரு 1500 ரூபா வர்ற எது? ஏய் பாரதி இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு நாடகத்துக்கு வந்திருக்கேன். காசை விற்க போனேன். அப்போ நாடகம் வேணாம், நான் அந்த காசு இந்த பணத்தை நான் கட்டிடுறேன். மைசூரில் அவங்கப்பா போதும். தம்பி தம்பி விடுஞ்சிருச்சியாவா? கையை விடத்தே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாரதி உலந்தேவு அந்த ஆளு அங்கே மிருதங்க வாசிக்கிற போய் கையை விடுண்டா. சார் அவர் அப்பன், அவங்க எல்லாருமே எனக்கு மாமா. அதான் அவங்க எல்லாம் பெரிய மிருதரா இருக்காங்க. அண்ணா அஞ்சாருங்க அண்ணே, உங்க தங்கச்சி ஆளு சூப்பரா இருக்குண்ணே. ஆளுங்களா தங்கச்சி? அம்மாவுக்கு தாமா புரிச்சேன். அப்புறம் என்ன அப்பத்தாவுக்கு அப்புறம் தானே இருப்பாங்க. அண்ணனா சித்தப்பா? நான் அவனுக்கு பெரியப்பாவா? ஆனா உன்னை காலி நோத்தா சூப்பர். அப்பா மானத்தை வாங்குறாரு. இல்லம்மா, அந்த பையன் ஆடி ஆப்பருக்கு சாமான் வாங்கினாள். உங்க 2 பேரையும் பார்த்தா களவாணி பையன் மாதிரி இருக்கு. களவாணி பையன் யார் நீ? எல்லாமே உங்களை இதுக்குத்தான். இங்க பாரு, நான் மோசமான ஆளு. என் தொல்லை தாங்க முடியாம தான் என் புருஷன் அடி கஞ்சி கலைய கொண்டு கலையடிக்க போகையிலே, கஞ்சி கலைய கொண்டு கலையடிக்க போகையிலே, அடிய மத்தியான வயலுக்கு நீ மணமரண வரையிலே, அடிய கஞ்சி தான் கலையம் கொண்டு கஞ்சி தான் கலையம் கொண்டு அடிய கலகலன்னு போகையிலே, கஞ்சி கலையம் கொண்டு கலையடிக்க போற புள்ள. போக வேணாம் நினைச்சபடி நடக்க வேணாங்க, போக வேணாம் நினைச்சு யாரும் இருக்க வேணாம். வச்சிக்க வாயிரு பிள்ளை வச்சரிச்சு பிள்ளை 18 பட்டிக்கு ராசா பக்குவமா வந்து லேசா மாடி நான் உண்மையாலுமே நீங்க எல்லாம் பாவம். என்ன பாறான்னு அவனுக்கே புரியாத அதெல்லாம் வாசிக்கிறீங்க பாத்தீங்களா? சுதியோட சேர்ந்தா வாசிக்கலாம். புரியாம பாடுறதுனால தாண்டி நாடகம் புக் ஆகுது. அப்படியா? அப்ப எது பண்ணாலும் புரிய கூடாது. புரியாம இருந்தா நாடகம் நிறைய புக்கா வச்சிக்க பாய்க்கிட்டு பிள்ளை 18 பட்டிக்கு ராசா பக்கத்தில வந்து என் பாவனை கழட்ட சொல்லியா? அம்மாசை பத்த நெருங்குது. அம்மாசை இருட்ட அப்படிட்ட. இது என்னடா பைத்தியமாவே? இது என்ன பாரு? அட மாஞ்சோல பக்கத்திலே மான்கள் எந்த ஒரு பக்கத்துல? மாஞ்சோல பக்கத்துலயா? மாஞ்சோல கணக்குள்ள எகன இருக்கு. இந்தா அப்படியா? பாடு பாடு பாடு. அடி மாஞ்சோல பக்கத்திலே புளிய மரம் தான் இருக்கு. அடிச்சு விடணும். ஆமான்னு சொல்லு. ஆமான்னு சொல்லு. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெச்சி அடி, இல்லைன்னா காலை இல்ல சிங்கி அடியா, சிங்கினா சிங்கி அடி, சிங்கி அடி காலை ஈர. நீ முருகன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீல, எனக்கு பிடிச்ச கடவுள். ஏன்டா இந்த மாதிரி அக்கிரமம் பண்ற? முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டி? முருகனுக்கு 2 பொண்டாட்டி. அது மட்டும் இல்லம்மா, அவன் எங்க பிடிச்சான்? இடுப்பு பின்னாடி என்ன இருக்கு? இது இருக்கு. இருக்குல்ல, குமரன் எங்க இருப்பாரு? குன்றில் இருப்பார். குண்டில் இல்லங்க, குன்று இருக்கிற இடத்துல குமரன். ஐயோ பட்டியாரே, உங்களுக்கு தம்பி நீங்க அங்க இருக்க கூடாது, இங்க இருக்கணும். அவர்தான் வாத்தியார். அவர் என்ன சொல்றாரு? குமரன் இருப்பார். உயரமான இடத்துல தானே? ஆமா, மேல உயரமான இடத்துல. உயரமா இருக்கா? அது உயரமா இருக்கிறதுனால நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அப்படியே குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அந்த கொண்டாட்டம் பக்கத்திலே கொண்டாட்டம், நெருங்கி செல்லுங்கள் முருகனின் பேரை, நின்று பாடுங்கள் முருகனின் பேரை. வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா.
போச்சா? முடிஞ்சா? கீழே கேபிள் வயர் தொங்குது. இந்த கூதல்ல கொஞ்சமாவது பொல்ல அணைச்சு வந்தாவில அவரே பெட்டியை போட்டு அமுக்குறாரு. அவர் கூதல் அடிக்காது. நீ குட்டி அவர் மிருதத்தை போட்டு மாடை கொண்டே கட்டுங்க. ஒரு மனத்தாச்சு இல்ல போய் அவங்க எல்லாம் என்னென்ன செய்யறாங்க கோச்சுக்கிறாதீங்க. பெட்டியை போட்டு அமுக்குறாரு. அப்பப்ப கூதல் அடிக்காது. தம்பி ஆல்ரவுண்ட் போட்டு அடிக்கிறாரு. அவருக்கு கூதல் அடிக்காது. சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் கோவம் வரல. அவங்க எல்லாம் அமுக்குறாங்க. அவர் போட்டு தட்டிக்கிறார். தக்கு 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 தக்குண்டு. சரி நீ வாமா அந்த கூதலுக்கு மார்கழி மாசம் கூதலுக்கு மாடு காலைக்கு தெரியுது. ஒன்னையும் தக்கு தக்கு தக்கு. நான் என்ன மயிருக்கடா ஐயா ஒண்ணு இல்ல. அந்த புள்ளைய பார்த்துட்டு என் குண்டிய பார்க்க அது மாதிரியே தெரியும். நீ முதல்ல இந்த கோட்டை கழட்டி போடு. கழட்ட மாட்டேன். நீ இந்த கோட்டை கழட்டி போட்டு அம்மா தூரம் போக வேணாம். என்ன செய்ய போற? ஆடுவோம் யோசிக்கிறேன். லூசா தானே இருக்கு ஆடு. இங்க எங்க ஆடுறது? ஒட்டு சுட்டு சுருங்கி போய் நல்ல கட்ட நாட்டு நம்ம என்னைய கையை பிடிச்சிக்கிட்டீங்க. நீ புடி. என்ன நான் பிடிச்சா நின்றது, நீ பிடிச்சா ஆடுது. லேடிஸ் சாமியா இருக்குமோ? நீ பிடிச்சா நிக்கத்தனமா செய்யும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கு. யார் பாரதிதான இந்த ஐடியா? பாரதியா சூர்யாவா? இல்ல இல்ல இல்ல. வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, வண்டியில குண்டிலடா தொண்டி. வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, வண்டி. என்னடா செய்யற? என்னடா ஐயோ மாசமா இருக்கீங்களா? வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, யாக்கு வண்டியில நெல்லு பாரு. போமா நீ வேணாம், போமா நீ போமா, நான் அவனை ஆடிக்கிறோம். போமா சாந்தா கோபப்படாது என்ன மண்டை உடச்சு போடுவேன். சரி கோச்சிக்கிறாங்க, கோச்சிக்கிறாங்க. காசு கொடுக்க போறான். காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். காதல்
சின்னசாமி கேகேஆர் பாஸ்ட் ஃபுட் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்குகிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி எனது வணக்கம். சேப்ரியா ஏய் நங்க 2 பேருக்கு அங்கேயே நான் போறேன். இல்ல நாங்க 2 பேரும் உனக்கு கொடுக்கலையா? எங்க சித்தி நம்மகிட்ட தான் வரேன். போடா ஏல போடா. ஏங்க நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அது எங்க அக்கா புருஷங்க. ஏய் நான் யார் தெரியுமா? யாரு? உங்க அக்காவோட புருஷனோட தம்பி, சொந்த தம்பி. இல்லையே அவருக்கு அவர் ஒரு ஆள் மட்டும் தானே, தம்பியெல்லாம் இல்லையே. இடையில பிறந்தவன். எந்த இடம்? அவங்க அப்பா அப்பாட்டி மேனுக்கு. ஐயா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா ஆமா இடையில பிறந்தவன். உங்க மாதிரி ஆள இடையில விடுறதுக்கு பிறந்தவன். என்ன முறை? அப்ப அது யாரு? இது எங்க சித்தி மயன், என் மச்சினே. அப்ப எனக்கு வந்து சித்தப்பா வேணுமா? என் தங்கச்சி தான் அவனுக்கு கட்டிருக்கு. ஐயோ 2 பேரும் அண்ணன் தம்பி இப்பதானே சொன்னேன். லூசு முண்டை என் மச்சினாங்கிறேன். லூசு முண்டை நீயா? லூசு முண்டை தான் சொன்னேன். வேற இதுல அப்பெல்லாம் பேச நான் போய் வேற மாதிரி சொல்ல முடியுமா? நீங்க தான் எல்லாம் புளுத்த பேச்சா பேசுறீங்க. இதுக்கு சொல்ல முடியுமா? நாங்க அப்ப நோக்காமன்னு பேசுவோம். அம்மா போட்றேன். அது ஒண்ணே போய் லூசுன்னு சொல்ல முடியுமா? உனக்கு எப்போ டைட் அட பைத்தியங்களா என்ன? லூஸ் இல்லம்மா உனக்கு டைட். என்னதான்டா ஆச்சு உங்க 2 பேருக்கு? என்னாச்சுன்னே தெரியாமத்தேன். மாசமா இருக்க ஆள்கிட்ட அப்படி பேசாத, குச்சிப்பிடு. இல்ல இங்க அங்க அத்தங்கார ஓரத்தில் அமைய இருக்க பம்பு தட்டு தண்ணியில் நீ குளிக்க. பாம்பாடி பத்து பத்து எங்க போய் சொல்லி தொலைச்சே. எந்த காலம் பார்த்தது தாயி, அந்த காலாய் சொல்லுகிறாயி. சிவகாசி ரதியே இருக்கின்ற வெளியே எந்த காலம் பார்த்தது தாயே. நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. நல்லா பாடுறீங்க. ஏய் ஒரு ஆட்டம் போட சொல்றாங்க. எங்கும் புகழ்த்துவங்க, இங்கு நானும் நான்குவங்க. அன்னையான சுந்தரியே அண்ண தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கணமே. தங்கமே விக்க விட்டு தேவதைய காணமே. பள்ளிக்கூடம் படிக்க வைத்தாய், பவுதாய் கூட இருந்தாய். பள்ளிக்கூடம் படிக்க வைத்தாய், பவுதாய். இருமா என்னம்மா? ஏய் என்ன இங்க வா. அம்மா அவங்க செய்யும் தொழிலே தெய்வம். அம்மா முன்னாடி நான் தொட்டேன், அவன் பின்னாடி அவன் தொட்டேன். அது ஒரு அவங்க சாமியா, அது ஏன் சாமியா? ஏமா அப்புறம் அவங்க சாமா தொழில் சாமா தானே. அம்மா இவர் தான் பேக்கடி மருதமணி. அம்மா ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சாமி கும்பிட்டுக்கிறதுமா. நீ எதை ஐயா தினமும் நீங்க வாயா ஐயா வீட்டுக்கு வாங்க சுமந்திர வசதி வைக்கிறேன். தன்னானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே.
போடட்டும் தானே அவன் ஓங்கி ஓங்கி தட்டி அடிக்கிறான். தன்னா இது என்ன நாங்க ஆகிட்டு கையாட்டிட்டு இருந்துருவோமே. நம்மள குத்துரண்டி குத்துரண்டி தம்பி இல்ல இல்ல நம்பட்டி எடுத்து வெட்ட போறேன் மண்ணு. என்னடா அது வலிச்சு மேல தூக்குனா அப்புறம் கீழே தொங்க தான் செய்யும். ஒண்ணே குத்துரண்டி நீதான் மூத்திரம் குடிக்க மாட்டா இருப்ப அவளை. ஐயா அப்புறம் பெரியவங்களா உட்காந்துருக்காங்க, பெரிய நடிகர்கள்லாம் உள்ள இருக்காங்க. அதாயா என்ன நம்மளா நின்றுக்கிட்டு இருக்க கூடாது, நம்மளுக்கு மேடை எடுத்துக்கலாம், நம்மளா நின்றுக்கிட்டு இருக்க கூடாது. பெரிய நடிகர் பெரியவங்களா இருக்காங்க, வள்ளியில நாரதரம் அனுப்பி விட்டுருவான். சூப்பரியா அம்மா உங்களை நான் காதல் பண்ணலான் இருக்கேன். திஸ் இஸ் லவ். லவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? காதல் பண்ணி அப்படியே வீட்டுக்கு கூட்டி போய் கொண்டு போய் அப்படியே தொண்டி போய் தொண்டிக்கு கருவாடு வைக்க பாக்குறியா? கருவாடு விற்கலையா? மதுரை கூட்டு போய் மல்லிகைப்பூ வைக்க போறியா? இல்ல இல்ல அப்படியே இல்ல போடு வெள்ள வாங்கி ஊற வைக்க பாக்குறியா? மதுரையில முதல் இறங்கணும் என்ன கேட்பாங்க? ஆட்டோவா 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 அண்ணா ஆட்டோவா ஆட்டோ 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 சப்டா 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 சப்டா. என்ன சொல்ற? சார் ஆட்டோவா சார் ஆட்டோவா அக்கா ஆட்டோவா அக்கா ஆட்டோவா அக்கா ஆட்டோவா சார் ஆட்டோவா சார். அது சப்போட்டா இல்ல, அது முந்திரி. நீங்க சப்போட்டா வைக்கிற மாதிரி தெரியலையே. என்னப்பா பாரு, இது கொய்யாவா அது சப்போட்டாவா? தம்பி நீ போப்பா. உங்களை நான் காதல் பண்ணலான் இருக்கேன். சொல்லுங்க. என் காதல் எப்படி தெரியுமா? பூங்குயில இல்ல எனக்கு வேற மாதிரி கருச்சு. பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சே நீ நின்னு பாரு. அம்மா நீங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க, அப்புறம் நாடகம் ஆரம்பிப்போம். நாடகம் பேச நாடகம்லாம் ஜெயப்பிரியா போடணுங்கிற இவன் செய்யறதுக்கு நாளாட ஆளு. இத்தண்டி இன்ஜினை வச்சுட்டு நீ சாவி ஓட பாக்குற பாரு. இன்ஜின் பெருசா தாயா இருக்கும், சாவி சிறுதா தான் இருக்கும். சின்ன சாவி சரி ஓட்ட முடியும், அப்புறம் இன்ஜின் தக்கன சாவி போட்டோம்னா நீ பாட்டு படிக்க. பூங்குயில பூமயில பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சு நீ நின்னு பாரு. கண்ணதாச நான் இல்ல, காளிதாச நான் இல்ல, கண்மணியே உன்னாலே கவிஞ நானும் தன்னாலே. பூங்குயில பூமயில பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சு நீ நின்னு பாரு. பல்லழகி இறந்த பல நிறத்தழகி, கல்லுப்பான சிரிப்பழகி, கண்ணாடி முகத்தழகி, சிவப்பழகி, செண்பகப்பூ கண்ணழகி, பண்டிமை முடியழகி, பாசமுள்ள சொல்லழகி. ஒருத்தன் நிக்கிறா, என்ன நடந்துருக்கு? நீ கேப்புல கிடா வெட்டிக்கிட்டு இருக்க. என்னக்கா மயில இங்க வாடி ஓத்தாங்க. அவனுக்கு கம்பெனி கொடுத்துக்கிறா, எனக்கும் கொடுத்துட்டா கடையில மிருதங்க காரை அடிச்சிட்டு போறேன். என்னது நீ என்ன சொன்ன என்கிட்ட?
குடும்பம்னா அனுசரிச்சு போகணும்னு சொல்லல அதை தானே செஞ்சுக்கிட்டு அதே, இருக்கேன். அது குழம்பு வைக்கிறதுக்கு நீ கிளம்பு வைக்கிறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியா? நீங்க என்னது தூக்கிட்டு பாக்குற? பாவனை கிழிஞ்ச போ. சத்தேடு அண்ணன் முடிச்சிட்டு கூப்பிடுறேன். அப்படி பண்ணுப்பா, அழுகப்படாது. உனக்கு என்ன வேணும்? இது ஊர்ல வேணுமா? நீ கேட்குற அந்த பூ இல்லடா, நீ உள்ள இருக்க பூ எதிர்பார்க்கிற. நான் செருப்படி வாங்கணும் பூ. எள்ளு பூ பல்லழகி, இழந்த பல நிறத்தழகி, கல்லுப்பான சிரிப்பழகி, கண்ணாடி முகத்தழகி, செண்டிப்பூ சிவப்பழகி, செண்பகப்பூ கண்ணழகி, பண்டிமை முடியழகி, பாசமுள்ள சொல்லழகி, எத்தனையோ சொல்ல புள்ள தமிழைய வார்த்தை இல்லை. எத்தனையோ சொல்வம் சொல்ல தமிழைய வார்த்தை இல்லை. கத்து குட்டி கவிஞன் தானே கண்டுக்காத கஸ்தூரி மானே. கத்து குட்டி கவிஞன் தானே கண்டுக்காத கஸ்தூரி மானே. உங்குயிலே பார்க்க கொண்ட கேளே ஆசையிலே நாம் படித்து நீ என்று போனதன வீதி உலா படபடக்கும் கோபிப்புராயே பரம்பரைக்கு ஏற்றவளா. வேணும் புள்ள குழி ஓரத்தில எந்த தேதி இந்த இடம் முடிச்சு காத்திருக்கு. பட்டு சேர நீயும் கட்டி தினையத்தூர் வாடி உள்ளே. பட்டு சேல நீயும் கட்டி கோவில் பட்டி வாடி புள்ள. பட்டு சேல நீயும் கட்டி தினையத்தூர் வாடி உள்ளே. மாமங்கார சம்மதிக்க மாமங்காரன் சம்மதிக்க மஞ்சள் கொடி நாம் தருவேன். பூங்குயிலே பூமையிலே பாட்ட குழந்தைகளே ஆசையிலே நாம் படிச்சே நீயும் என்று வா.